இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் எங்களுடைய முடிவை ஆமோதித்திருக்கிறார்கள், ஆதரித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் காசாவை ஆள்வதற்கு பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப குழு, டெக்னிக்கல் டீம் காசாவை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது வரைக்கும் கெய்ரோவில் இருந்து, ஈஜிப்டினுடைய தலைநகரில் இருந்து தான் செயல்பட்டு வர்றாங்க. முதலில் அவர்கள் காசாவுக்குள் வந்து ஆட்சி பொறுப்பை எடுக்க வேண்டும். இந்தோனேஷியா பயணத்தின் போது இரு நாடு தீர்வுதான் பாலஸ்தீனத்திற்கு தீர்வு அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். இன்றைக்கு எண்ணெய் கப்பல்கள் மீதான தொடர் தாக்குதல்களை இன்றைக்கு ஈரானை நோக்கி கண்டனமாக வெளியிட்டிருக்கிறது கத்தர் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கத்தருடைய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மஜீத் அல் அன்சாரி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 ஆண்டுகள் நடைபெற்ற நிலையில தற்போது பாலஸ்தீனம், லெபனான், ஈரான் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் கொண்ட ஒரு யுத்த நிறுத்த சூழல் நடைமுறையில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய முன்னாள் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா அடக்கத்திற்குரிய காரியங்களில் ஈரான் மும்முரமாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் உலகத்தில் 2 காரியங்கள் நடைபெறுவதை நீங்க பார்க்க முடியும். அமெரிக்கா தன்னுடைய 250வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்தினுடைய பெரும்பான்மையான ஊடகங்கள் அதை காட்சிப்படுத்துவதை தவிர்த்து கொண்டு வருகின்றன. அதே நேரம் ஈரான் தன்னுடைய நாட்டினுடைய முன்னாள் ஆன்மீக தலைவரின் ஜனாசா அடக்கத்திற்கான காரியங்களை 1 வாரத்திற்கு மேலாக செய்து வருகிறது. பல ஊடகங்களும் அதை செய்தியாக்குவதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே ராஜதந்திர